வெல்கம் டு தமிழ் காவியம். அதோடு இந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்குள் நடந்து வரும் மாவீரர் போட்டியின் 3வது கட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. போட்டியில் 100 வீரர்கள் கலந்து கொண்டனர். அதில் ஒருவர் மற்றொருவரை தோற்கடித்து இப்போது 50 வீரர்கள் இருந்தனர். அபிமன்யு யோகரின் சீடரான பாரிக்கு ஒரு மோசமான தோல்வியை பரிசாக கொடுத்தான். போட்டியின் அடுத்த கட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. ஆனால் பிரம்மபுரியின் எல்லையில் இருக்கும் காட்டில் ஒரு சதித்திட்டம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. ஒரு மர்மக்குழு ரகசியமாக பிரம்மபுரிக்குள் ஊடுருவி இருந்தது. மேலும் அவர்கள் ரகுநந்த வம்சத்தை வேரோடு அழிப்பதற்காக வந்திருக்கின்றனர் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் தனக்கு எதிராக இத்தனை சதித்திட்டங்கள் கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறியாமல் அபிமன்யு ரகுநந்தன் தனது பலத்தை அதிகரிப்பதில் முழு கவனத்தை செலுத்தியிருந்தான். அவன் தனது இலக்கை அடைவதையே ஒரே நோக்கமாக கொண்டிருந்தான். இரவு பகல் பாராமல் அவன் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அது ஒரு இருண்ட இரவு. அபிமன்யு ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருந்தான். போட்டி நிறைவடைந்த பின்னரும் மற்ற போர் வீரர்கள் அனைவரும் களைப்புடன் ஓய்வெடுக்கும் வேளையில் அபிமன்யு மட்டும் விடாமுயற்சியுடன் தனது பயிற்சியை தொடர்ந்தான். அவனைச் சுற்றி மின்னல்கள் சூழ்ந்து நின்றன. அவனது சக்தி ஒரு புதிய உச்ச நிலையை அடைந்திருந்தது. அவனை சூழ்ந்திருந்த காற்று மண்டலம் மாறுபடத் தொடங்கியது. அவனது தலைக்கு மேலே வானத்தில் கருமேகங்கள் திரண்டு இருளை மேலும் அடர்த்தியாக்கின. காற்று வேகமாக சுழன்று வீசத் தொடங்கியது. அவனது அனைத்து சக்கரங்களும் ஒளிர்ந்து விழித்தெழுந்தன. அவனை சுற்றிய மின்னல் பலமடைந்து நீல நில ஒளிவட்டமாக பரவியது. அரச அரண்மனையின் ஒதுக்குப்புறமான இடத்தில் அவன் தனியாக பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு அழகான பெண்ணின் குரல் மெதுவாக எதிரொலித்தது. அபிமன்யு, என்ன செய்யற என்று கேட்க அந்த குரலை கேட்டு அவன் சட்டென விழித்தெழுந்தான். அந்த இனிய குரல் அவனது ஆழ்ந்த கவனத்தை கலைத்தது. அவனைச் சுற்றி மின்னிக் கொண்டிருந்த சக்தி அலைகள் படிப்படியாக மறைந்தன. அவன் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினான். அந்த குரல் ஏதோ பழக்கமான ஒன்றாக அவன் உள்ளத்தில் ஒலித்தது. இதே வேளையில் உத்ராவும் அரண்மனை தோட்டத்தின் ஓர் அமைதியான மூலையில் பெரிய மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தான். உத்ராதான் என்னை அழைத்திருக்க வேண்டும் என்று அபிமன்யு தனக்குள் எண்ணினான். அவன் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே நள்ளிரவின் கருமை மட்டுமே நிறைந்திருந்தது. இருள் அடர்த்தியாக அந்த இடத்தை ஆக்கிரமித்திருந்ததால் எதையும் தெளிவாக காண முடியவில்லை. ஆனாலும் அந்த குரல் மிகவும் இனிமையாகவும் தெளிவாகவும் ஒலித்த பெண் குரலாக இருந்தது. குரல் வந்த திசையை நோக்கி ஆர்வத்துடன் திரும்பிய அபிமன்யு, உத்ரா, நீயா அது என்று ஏக்கத்துடன் கேட்டான். ஆனால் அது உத்ரா இல்லை, ருக்மிணி. அபிமன்யு தன்னை உத்ரா என்று அழைத்ததால் அவள் உள்ளத்தில் எரிச்சலும் பொறாமையும் கொந்தளித்தன. ருக்மிணி சாமர்த்தியமானவள். அவள் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் உள்ளே அடக்கிக் கொண்டாள். இனிய புன்னகையுடன் அபிமன்யுவை நோக்கி மெதுவாக நடந்து அவன் முன் நின்றாள். அவளது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. நான் உத்ரா இல்லை, ருக்மிணி என்று மென்மையாக கூறினாள். அவள் குரலில் சிறு ஏக்கம் தொனித்தது. அபிமன்யு திகைப்புடன் அவளை நோக்கி, இளவரசி, ஏதாவது முக்கியமான விஷயம்னா கூப்பிட்டு இருக்கலாமே, நானே வந்திருப்பேனே. இந்த நேரத்துல நீங்க இங்க வந்தா யாராவது தப்பா நினைப்பாங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனை என்றா. அவன் குரலில் கவலை தெரிந்தது. இதை கேட்டதும் ருக்மிணி சிரித்தாள். நீ வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்தேன் என்று தெளிவுபடுத்தினாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் கோபத்தில் கொதித்தெழுந்தாள். தன் வருகையை அவன் தவறாக புரிந்து கொண்டது அவளுக்கு பெரும் அவமானமாக தோன்றியது. நான் இவனை சந்திப்பது எப்படி தவறான செயலாக மாறும் என்ற எண்ணம் அவள் முகத்தை சிவக்க வைத்தது. ஆனாலும் அரச குலத்து பெண் என்ற கட்டுப்பாட்டுடன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டாள். அபிமன்யுவின் சந்தேகத்தில் தவறில்லை. நள்ளிரவில் இளவரசி ஒரு சாதாரண இளைஞனை தனியே சந்திப்பது அரண்மனை விதிமுறைகளை மீறும் செயல். அது நிச்சயமாக பல சிக்கல்களையும் அவதூறுகளையும் உருவாக்கக்கூடும். ருக்மிணி ஏன் தன்னை தனியாக சந்திக்க வந்திருக்கிறாள் என்று அபிமன்யுவிற்கு புரியவில்லை. அவன் குழம்பி போனான். நான் சக்தி வாய்ந்த குலத்தை சேர்ந்தவன் அல்ல, நாங்கள் நெருங்கிய நண்பர்களும் அல்ல, பின்னர் ஏன் இவள் என்னை சந்திக்க வர வேண்டும் என்று அவன் தனக்குள் யோசித்துக் கொண்டிருந்தான். மௌனத்தை கலைத்த இளவரசி, அபிமன்யு, நான் இந்த பேரரசின் இளவரசி. நான் நேர்ல வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்னு அர்த்தம் என்று தன் குரலில் அதிகாரத்துடன் கூறினாள். அவள் கண்களில் ஒரு துடிப்பும் உறுதியும் தெரிந்தது. இந்த விஷயத்தை மேலும் இழுக்க விரும்பாமல் அபிமன்யு அமைதியாக, பரவாயில்லை, எனக்கு புரிகிறது இளவரசி, சொல்லுங்கள், எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள் என்று அமைதியாக கேட்டான். அவனது குரலில் ஆர்வமும் சந்தேகமும் கலந்திருந்தது. பதட்டமாக இருந்த இளவரசியின் முகம் மென்மையடைந்தது.
நாளை காலை மாவீரர் போட்டியோடு 4வது கட்டம் தொடங்கும். 4வது கட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரைபடத்தோட சின்ன பகுதியை கொடுப்பாங்க. அந்த வரைபடம் மூதாதையர் குகை செல்லும் பாதையை காட்டுற வரைபடம். ஆனா அதை வச்சுக்கிட்டு தனியா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. அதுவே நாம கூட்டணி சேர்ந்தா மத்தவங்களை எளிதில் தோற்கடிக்க முடியும். இதுதான் என்னோட திட்டம். அதுல நீ சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்காகத்தான் வந்தேன் என்று விளக்கினாள். அவள் விழிகளில் நம்பிக்கையின் ஒளி மின்னியது. அபிமன்யு ஆழமாக யோசனையில் மூழ்கினான். இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இளவரசிக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. ஆச்சரியமும் சந்தேகமும் கலந்த உணர்வு அவனை ஆட்கொண்டது. ஆனால் உடனேயே தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொண்டான். அவள் இந்திரபுரியின் இளவரசி அல்லவா? அரண்மனையின் ரகசியங்களும் அரசியல் நகர்வுகளும் அவளுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அவளது அறிவாற்றலை அவன் குறைத்து மதிப்பிட்டிருக்க கூடாது. அபிமன்யு தன் கண்களில் ஒரு துணிச்சலான பார்வையுடன் இளவரசியை நேருக்கு நேர் பார்த்தான். நான் ஏன் உங்களோடு இணையணும்? அதுல எனக்கு என்ன ஆதாயம் என்று கேட்டான். அவன் குரலில் ஆர்வமும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. இளவரசி ஒருவித சிரிப்புடன் அவனை பார்த்து, நீ இப்படி கேட்பன்னு நான் எதிர்பார்க்கல என்றாள். அவள் குரலில் வியப்பும் மென்மையான பாராட்டும் தொனித்தன. மாவீரர் போட்டியில இந்திரபுரி ஆட்கள் மட்டுமல்ல, சுத்தி இருக்க எல்லா பேரரசுல இருந்தும் ஆட்கள் வந்திருக்காங்க என்று தொடர்ந்தாள். அவள் கண்களில் கவலை தெரிந்தது. குறிப்பா அசுரபுரியில இருந்து கூட ஆட்கள் வந்திருக்காங்க. ஒருவேளை அசுரபுரி ஆட்கள் முதல் ஆளா குகைக்குள்ள நுழைஞ்சா நம் முன்னோர்களோட ரகசியங்கள் அம்பலமாகிவிடும். அதனால இந்திரபுரியோட இளவரசியா அசுரபுரி ஆட்களை தோற்கடிச்சு அவங்கள போட்டியில இருந்து வெளியேற்ற வேண்டியது என் கடமை. அதுதான் இந்திரபுரியின் ரகசியங்களை பாதுகாக்க ஒரே வழி என்று முடித்தாள். அவள் கண்களில் தீர்மானமும் பொறுப்புணர்வும் மின்னின. அவளுடைய பதில்களை கேட்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். அந்த அழகிய முகத்தின் பின்னே இத்தகைய சூழ்ச்சி நிறைந்த மனம் இருக்கும் என்று அவன் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. ருக்மிணி உண்மையிலேயே இந்திரபுரிக்கு மிகவும் விசுவாசமான இளவரசி என்பது இப்போது தெளிவாகியது. அவளது கண்களில் தெரிந்த உறுதியும் முடிவெடுக்கும் திறனும் அவளை தனித்து காட்டின. ஒரு உண்மையான அரசன் மட்டுமே இப்படி யோசிப்பான். அவளுக்கு நாடாளும் தகுதி இருக்கிறது. ஆனாலும் அபிமன்யு பதில் சொல்லாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். அதைக் கண்ட ருக்மிணி பொறுமை இழந்து, சொல், நீ சேருகிறாயா இல்லையா என்று அழுத்தமாக கேட்டார். அபிமன்யு ஒரு கணம் யோசித்தான். இளவரசி, நான் எந்த சக்தி வாய்ந்த குலத்தையும் பிரிவையும் சேர்ந்தவன் அல்ல. இருந்தாலும் நீங்க என்ன இதுல சேரும்படி கேட்கிறீங்கன்னா நான் ஒரு அதிர்ஷ்டசாலிதான். ஆனா என்று இழுத்தான். இளவரசி சிரித்தாள். தெளிவா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உன் கூட பவானி, உத்ரா, அப்புறம் துருவன் இருக்காங்க. அவங்க எல்லாம் வலிமையானவங்க. உன்னை நம்பவும் செய்யறாங்க. நான் ஏற்கனவே யாதவி, மாதவி, சங்கரன், பரசு அப்புறம் தேவராஜு கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அவங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் தான். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அசைக்க முடியாத 10 நபர்களா இருப்போம். நாம எல்லாரும் சேர்ந்து மீதம் இருக்க 40 பேரை சமாளிச்சிட மாட்டோமா என்ன? இப்ப உன் முடிவை சொல்லு என்று கேட்டாள். அபிமன்யு யாருடைய வார்த்தைகளையும் குருட்டுத்தனமாக நம்பும் ஒரு அப்பாவி பையன் அல்ல. எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு அவன் இளவரசியை பார்த்து, ஒருவேளை நான் மறுத்தா என்று கேட்டான். இளவரசி சிரித்தாள். நீ மறுத்தா அது உன் பிரச்சனை. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா உன்னால தனியாள குகைக்குள்ள போக முடியாது. அது உனக்கு தெரியும். ஆனா நீ எங்களோட சேர்ந்து குகைக்குள்ள வர நினைச்சா கூட்டமா சேர்ந்து போற வாய்ப்பையும் தாண்டி வேற ஒண்ணு உனக்கு கிடைக்கும். அது இந்த சாம்ராஜ்யத்தோட இளவரசி ருக்மிணியோட வாக்கு. நீ எனக்கு செய்ய போற இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு கைமாறா உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது நான் அங்கு வந்து நிற்பேன் என்றார். அந்த குகையில் மர்மம் நிறைந்த வேதங்கள், விலை மதிப்பற்ற ரகசியங்கள் மற்றும் அவனது பலத்தை பெருமளவில் அதிகரிக்கும் வரைபடங்கள் இருக்கின்றன என்பது அபிமன்யுவிற்கு நன்கு தெரியும். அவனது குரு தாமா ஏற்கனவே அவனிடம் இதை சொல்லியிருந்தா. இதையெல்லாம் நினைத்து பார்த்துவிட்டு அபிமன்யு ஒரு முடிவை எடுத்தான். அவன் அவளை பார்த்து புன்னகைத்து, சரி, இளவரசி கேட்டு எப்படி மறுக்க முடியும்? நான் ஒத்துக்கிறேன் என்றான். அதை பார்த்து ஒரு ஏளன புன்னகையை கொடுத்த ருக்மிணி தனக்குள் யோசித்தாள். உண்மையாகவே இவன் தந்திரக்காரன் தான். அதைவிட அதிகமான சுயநலவாதி. தனக்கு என்ன கிடைக்கும் என்று எல்லாம் யோசித்து முடிவெடுக்கிறான். கண்டிப்பாக இவன் இந்த நரிகள் நிறைந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்வான் என்று நினைத்தாள். வெற்றிகரமாக அவர்களுடைய ஒப்பந்தம் முடிந்தது. ருக்மிணி தனது நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய திருப்தியில் புன்னகை பூத்த முகத்துடன் அங்கிருந்து கிளம்பினாள். அவள் சென்ற திசையை சிறிது நேரம் பார்த்து கொண்டே நின்ற அபிமன்யு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு மீண்டும் தனது தியானத்தில் ஈடுபட்டான். மறுநாள் காலை சூரியன் உதயமானது. அரங்கில் 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் அணிவகுத்து நின்றனர். அவர்களின் கண்களில் எதிர்பார்ப்பும் பரபரப்பும் தெரிந்தது. அவர்களுக்கு முன்னால் 20 சக்தி வாய்ந்த பெரியவர்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தனர்.
அவர்களின் முகங்களில் ஞானத்தின் ஒளி மின்னியது. பேரரசின் தளபதிகள், அமைச்சர்கள், ஆலோசகர்கள் என அனைத்து முக்கிய பிரமுகர்களும் இந்த முக்கிய நிகழ்வை காண அங்கு கூடியிருந்தனர். அவர்களின் ஆடைகளும் அணிகலன்களும் காலை சூரிய ஒளியில் ஜொலித்தன. பேரரசர் உத்தமராயர் கம்பீர தோற்றத்துடன் அனைவரின் முன்னால் வந்து அவரது ஒளி வீசும் கண்களால் அனைவரையும் ஊடுருவி பார்த்தார். மாவீரர் போட்டியின் 4ஆம் கட்டத்தை அடைந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று அவர் குரலில் பெருமை தொனித்தது. இந்த நிலை வெறும் 4ஆம் கட்டம் மட்டுமல்ல, இது இறுதிப் போட்டியும் ஆகும். இக்கடைசி கட்டத்தில் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை. உங்களது முழு திறமையையும் சக்தியையும் பயன்படுத்த முழு சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. அவர் சற்று நிறுத்தி அனைவரின் கண்களிலும் தெரிந்த ஆர்வத்தையும் பார்த்தார். யோகர் உங்களை மூதாதையர் குகையின் நுழைவாயிலுக்கு வழிநடத்துவார். தனிநபராகவோ அல்லது குழுவாகவோ நுழையலாம். ஆனால் ஒரு குழுவில் 10 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது. அதற்கு மேல் இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். உத்தமராயர் தனது கையில் இருந்த சுருளை விரித்து காட்டினார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரைபடத்தின் துண்டு வழங்கப்படும். இத்துண்டுகள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் மட்டுமே முழுமையான வரைபடம் கிடைக்கும். எஞ்சியுள்ள பகுதிகளைப் பெற உங்கள் எதிரே நிற்கும் போர் வீரனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் தாமாவையும் நரசிம்மரையும் நோக்கி கை காட்டினார். இப்போட்டியின் ஒவ்வொரு அசைவையும் தாமா, நரசிம்மர் உட்பட அனைத்து பெரியவர்களும் கண்காணிப்பார்கள் என்றவரின் குரல் இப்போது கடுமையாக மாறியது. இந்த கட்டத்திற்கு உங்களால் உங்கள் மிருகங்களை அழைத்து செல்ல அனுமதி இல்லை. அதோடு பயணத்தில் காட்டு விலங்குகளையும் மாயாஜல உயிரினங்களையும் எதிர்கொள்வீர்கள். கூடுதலாக உங்களுக்கென தனி வரைபடம் ஒன்று வழங்கப்படும். இது நீங்கள் வழி தவறாமல் இருக்கவும் உங்கள் கூட்டாளிகளை கண்டறியவும் உதவும். அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இப்புதிய சவாலுக்கு தயாராகுங்கள் என கூறிய அவர் கண்களில் ஆழமான நம்பிக்கையுடன், உங்கள் மீது நான் பெரும் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதீர்கள். சொன்னது புரிந்தது என்றால் போட்டியை தொடங்கலாம் என்று முடித்தார். அவரது குரலில் ஆணித்தரமான உறுதி ஒலித்தது. பின்னர் அவர் யோகரை நோக்கி சைகை செய்தார். யோகரும் தயாரானார். இதைக் கேட்ட வீரர்கள் ஆச்சரியமும் ஆர்வமும் கலந்த பார்வையுடன் ஒருவரையொருவர் சுற்றி பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் ஒளிரும் உற்சாகம் அறை முழுவதும் பரவியது. சிலர் நம்பிக்கையுடன் புன்னகைத்தனர். மற்றவர்கள் சந்தேகத்துடன் தலையசைத்தனர். வெற்றியின் சாத்திய கூறுகளை எடை போட்டவாறே தங்கள் அணிகள் பலம் மற்றும் பலவீனங்களைப் பற்றி ஆழமான விவாதத்தில் ஈடுபடத் தொடங்கினர். இறுதி கட்டத்தில் காத்திருக்கும் மர்மங்கள் என்ன? ருக்மிணிக்கு ஏதாவது ரகசிய திட்டம் இருக்கிறதா? இந்த போட்டியில் அபிமன்யு தரணியை எதிர்கொள்வானா? அப்படி எதிர்கொண்டால் என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் ஒட்டிக்கொண்டிருக்கும். எல்லா பதில்களையும் கண்டுபிடிக்க பாக்கெட் எஃப்எம்மில் மட்டுமே ஒளிபரப்பாகும் இந்திரஜித் தி டிவைன் வாரியரின் அடுத்த அத்தியாயத்தை கேளுங்கள். இந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் போட்டி இறுதி கட்டத்தை அடைந்தது. இறுதி கட்டத்தில் மூதாதையர் குகைக்குள் நுழையும் வாய்ப்பை போட்டியாளர்கள் பெறுவார்கள். மாவீரர் போட்டியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு போர் வீரனும் அந்த புனித இடத்தினுள் காலடி எடுத்து வைக்கும் கனவோடுதான் போட்டியில் பங்கேற்றனர். ஆனால் எல்லோருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. 3வது சுற்றில் வெற்றியடைந்த 50 பேருக்குத்தான் மூதாதையர் குகை இருக்கும் காட்டிற்குள் நுழைவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதில் அபிமன்யுவும் அவர்களில் ஒருவராக இருந்தார். இந்திரபுரி பேரரசின் கடைக்கோடி குடிமகனாக இருந்த அவன் தனது திறமையால் இந்திரபுரியின் அனைத்து முக்கியஸ்தர்களின் கவனத்தையும் ஈர்த்தான். அதனால்தான் அடுத்த கட்டம் தொடங்கும் முன்னரே இளவரசி ருக்மிணி அவனுடன் ஒரு ஒப்பந்தம் போட வந்தான். ஒப்பந்தத்தில் தனக்கு கிடைக்கப் போகும் நன்மை தீமைகளை கணக்கிட்டு அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இளவரசியின் ஒரே நோக்கம் எதிரி சாம்ராஜ்யத்தில் இருந்து வந்திருக்கும் வீரர்கள் மூதாதையர் குகைக்குள் நுழையக்கூடாது. அதற்கு வலிமையான வீரர்கள் தன் பக்கம் இருக்க வேண்டும் என்று அவள் திட்டமிட்டார். அதன்படி அபிமன்யுவையும் அவனது ஆட்களையும் தன் பக்கம் இழுத்தார். அபிமன்யு செய்தது புத்திசாலித்தனம் என்றால் ருக்மிணி செய்தது ராஜதந்திரம். அபிமன்யுவாவது தான் உள்ளே நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொண்டார். ஆனால் ருக்மிணி யார் யார் அந்த குகைக்குள் நுழைய வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு திட்டத்தை தீட்டினார். மறுநாள் உத்தமராயர் மாவீரர் போட்டியின் இறுதி கட்டத்திற்கான விதிகளைப் பற்றி விரிவாக விளக்கினார். பின்னர் வெற்றி பெற்ற 50 வீரர்களும் யோகரின் தலைமையில் மூதாதையர் குகையை நோக்கி செல்ல தயாராகினர். இளம் வீரர்கள் தங்களது சாகச பயணத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த போது பிரம்மபுரியின் அடர்ந்த காட்டிற்கு வெளியே இருக்கும் பகுதியில் வேறொரு அச்சுறுத்தல் கிளம்பியது. அடர்ந்த காட்டிற்குள் இந்திரபுரியின் சக்தி வாய்ந்த வீரர்கள், போட்டியில் பங்கேற்கும் 50 போட்டியாளர்கள் என அனைவரும் நுழைந்திருக்க வெளிப்பகுதி வெறிச்சோடி இருந்தது. சக்தி வாய்ந்த மர்மக்குழு ஒன்று பிரம்மபுரியின் அந்த காட்டுப்பகுதியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தனர். அந்த காட்டுப்பகுதிதான் பிரம்மபுரியின் மையப்பகுதி.
அந்த இடத்தில் இருந்து இந்திரபுரி பேரரசர்கள் இருக்கும் மூதாதையர் குகைக்கும் செல்லலாம். பிரம்மபுரியின் மக்கள் வாழும் பகுதிக்கும் செல்லலாம். அதனால் பாதுகாப்பில் இருக்கும் வீரர்கள் அனைவரும் அந்த பகுதியில்தான் கூடியிருந்தனர். அந்த மர்மக்குழு வலிமையிலும் சக்தியிலும் யாராலும் நெருங்க முடியாத குழுவாக இருந்தது. அவர்களின் வலிமையைக் கண்டு காட்டில் இருந்த மிருகங்கள் கூட அவர்களை நெருங்கவோ தாக்கவோ துணியவில்லை. அந்த நேரத்தில் பிரம்மபுரியை பாதுகாக்கும் பொறுப்பு துணைத் தளபதி சுகானாவின் தோள்களில் இருந்தது. அவள் அந்த காட்டின் அருகே தனது படையுடன் பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். கண்களை மூடி முழு பிரம்மபுரியையும் தனது ஞான சக்தியால் கண்காணித்துக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் சக்தி வாய்ந்த ஆட்களின் நடமாட்டத்தை அவளால் உணர முடிந்தது. அவள் சட்டென தன் கண்களை திறந்தாள். ஆபத்து வருகிறது என்று அவள் உள்மனது கூறியது. ஏனென்றால் இந்திரபுரியின் சக்தி வாய்ந்த ஆட்கள் எல்லாம் மாவீரர் போட்டியில் இருக்கின்றனர். அப்படி இருக்கையில் சக்தி வாய்ந்த நபர்கள் அடங்கிய குழு ஒன்று உலாவுகிறது என்றால் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை அவள் நன்கு அறிவாள். அவள் தன் சேனையை பார்த்து, அருகில் சக்தி வாய்ந்த வீரர்கள் அடங்கிய குழு ஒன்று உள்ளது என்றாள். அதை கேட்டதும் அவளுடன் இருந்த போர் வீரர்கள் எல்லாம் திடுக்கிட்டனர். அவர்கள் எச்சரிக்கையாகி சுற்றுப்புறங்களை ஆராயத் துவங்கினர். ஆமாம் தளபதி, நாங்களும் அவர்களை உணர்கிறோம். அவர்களின் பலம் வலிமையானது. நாம் இந்த விஷயத்தை பெரிய தளபதிக்கு தெரிவிக்க வேண்டுமா என்று கேட்டனர். சுகானா உறுதியான பார்வையுடன் தனது ஆயுதத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டு அதிகாரம் நிறைந்த குரலில், இல்லை, இன்று சூரியன் மறையும் வரை பிரம்மபுரியை பாதுகாக்க வேண்டியது எனது பொறுப்பு. இங்கு என்ன நடந்தாலும் அதற்கான பதிலை நான் தான் கூற வேண்டும். அதனால் என்ன செய்தாவது இந்த ஊடுருவல்காரர்களை தடுக்க வேண்டும். அனைவரும் போருக்கு தயாராகுங்கள். வந்திருப்பவர்கள் சாதாரண ஆட்களாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் யாராக இருந்தாலும் நம்மால் அவர்களை சமாளிக்க முடியும் என்றார். இதற்கிடையில் மூதாதையர் குகைக்கு செல்லும் பாதையில் அனைத்து பெரியவர்களும் வந்து சேர்ந்தனர். தாமா, நரசிம்மர் மற்றும் உத்தமராயர் ஆகியோர் முன் வரிசையில் நின்றனர். அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து கண்களை மூடி மந்திரங்களை உச்சரிக்க துவங்கினர். அவர்களை சுற்றி காற்று, பனி மற்றும் நெருப்பு வட்டமிட ஆரம்பித்தது. அவர்களின் 3 சக்தியும் ஒன்றாய் இணைந்து மூதாதையர் குகையின் நுழைவு வாயிலின் மீது பாய்ந்தது. அந்த காட்சியைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர். அந்த தாக்குதலின் சக்தி அங்கிருந்த கூட்டத்தை நடுங்கச் செய்தது. அதைக் கண்டு கலங்கி போய் நின்ற ஒரு போர் வீரன் தன் அருகில் இருந்த இன்னொரு வீரனை பார்த்து, அங்கு என்ன செய்றாங்க என்று குழப்பத்தோடு கேட்டான். அதற்கு மற்றொரு போர் வீரன், இந்த மூதாதையர் குகை முன்னோர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அவர்கள் இதில் ஒரு தடையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை உடைக்காமல் யாராலும் உள்ளே நுழைய முடியாது. அதே நேரத்தில் அதை சாதாரண மக்களால் திறக்க முடியாது. 7 சக்கரங்களையும் எழுப்பிய 3 வீரர்களால் மட்டுமே அதை திறக்க முடியும். அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்றார். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த தடை உடைக்கப்பட்டது. அங்கு பிரகாசமான நுழைவு வாயில் ஒன்று தோன்றியது. யோகர் முன்னால் வந்து நின்று, அனைவரும் சற்று பின்னால் வாருங்கள் என்றார். உடனே அங்கிருந்த பெரும் தலைவர்கள் அனைவரும் பின்வாங்கினர். பின்னர் யோகர் அங்கிருந்த இளம் வீரர்களை கூர்மையாக பார்த்து, யாராவது போரிலிருந்து விலக விரும்பினால் இது சரியான நேரம். நீங்கள் அந்த வாயிலுக்குள் சென்ற பிறகு உயிருக்கு ஆபத்து வந்தால் மட்டுமே நாங்கள் உதவ முடியும். அதாவது எதிரி வீரனுடன் நடந்த சண்டையில் நீங்கள் மரண நிலைக்கு வந்தால் மட்டுமே உதவி கிடைக்கும். இந்த வாயிலை ஒருமுறை கடந்து விட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும் அல்லது நீங்கள் தோல்வியுற வேண்டும். இடையில் உங்களால் எக்காரணத்தை கொண்டும் வெளியேற முடியாது. அதனால் இது என் கடைசி எச்சரிக்கை. எனவே நன்றாக யோசித்து இறுதி முடிவை எடுங்கள். தொடர விரும்புபவர்கள் முன்னேறி செல்லலாம். பயப்படுபவர்கள் இப்போதே பின்வாங்கலாம். அவர் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு கருப்பு நிழல் வேகமாக வந்து அவரது பின்னால் நின்றது. அது வாயிலின் அருகே நின்று பின்னால் திரும்பி குகையை பார்த்தது. அது ஒரு இளம் வீரன். அவன் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே செல்ல முடிவெடுத்தான். ஆனால் உள்ளே நுழைவதற்கு முன் ஒரு நொடி நின்று திரும்பி பார்த்தான். அங்கிருந்த அபிமன்யு மீது அவன் பார்வை பட்டது. எனக்கு முன்னாடி வேற யார்கிட்டையும் மாட்டிக்காத என்றான். அதைச் சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த நிழல் முன்னோர்களின் சக்தியால் உருவாக்கப்பட்ட குகைக்குள் வேகமாக நுழைந்தது. அடுத்த நொடியில் கண் முன்னே மறைந்தது. அந்த வீரன் நடந்த வேகத்தை பார்த்து பல வீரர்கள் பயத்தில் உறைந்தார்கள். அந்த வீரன் வேறு யாரும் இல்லை, அது தரணிதான். அவன் வேண்டுமென்றே அபிமன்யுவை பயமுறுத்த நினைத்தான். தரணி உள்ளே சென்ற பிறகு மற்ற எல்லா வீரர்களும் ஒருவருக்கு பிறகு ஒருவராக குகைக்குள் நுழையத் தொடங்கினர். இப்படி மொத்தம் 40 பேர் உள்ளே சென்றார்கள். தரணியின் ஏளனம் அபிமன்யுவுக்குள் நெருப்பை மூட்டியது. அவன் கோபத்தால் துடித்தான். அவனது கண்களும் முகமும் சிவந்தன. அதை உணர்ந்து கொண்ட உத்ரா அவன் அருகில் வந்து அவன் தோளில் கை வைத்தார். அமைதியாக இரு அபிமன்யு, கோபத்துல உன் சக்தியை வீணாக்கிடாத. அவன் உன் கோபத்தை தூண்டணும் தான் இதை பண்றான். நீ இப்பவே உன் சக்தியை வீணாக்கிட்டா அவன் உன்னை எளிதா தோற்கடிச்சிருவான். அதனால் கோபத்தை அடக்கிட்டு வா, நாம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றாள்.
அவள் சொல்வதும் சரிதான் என நினைத்த அபிமன்யு சற்று அமைதியடைந்தான். சரியென தலையாட்டி சம்மதித்து முன்னே நடந்தான். அவனுடன் சேர்ந்து உத்ரா, ருக்மிணி, யாதவி, மாதவி, பவானி, துருவன் மற்றும் மீதி இருக்கும் ஆட்கள் நுழைவாயிலுக்குள் நுழைந்தார்கள். போட்டிக்கு வந்த 50 வீரர்களும் உள்ளே நுழைந்தனர். ஒருவர் கூட பின்வாங்க நினைக்கவில்லை. அதை நினைத்து உத்தமராயர் பெருமைப்பட்டார். அவர்கள் வாயிலுக்குள் அடியெடுத்து வைத்த உடனே ஒரு சக்தி அவர்களை தானாகவே உள்ளே இழுத்தது. ஒரு சூறாவளிக்குள் சிக்கிக் கொண்டதைப் போல 10 பேரும் தடுமாறினர். யாதவி பீதியில் கத்தினார். என்ன நடக்குது? நாம எங்க இருக்கோம்? இது என்ன வகையான சக்தி என்று அவர்கள் கத்த ஆரம்பித்தனர். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அந்த சக்தி அவர்களை எங்கே இழுக்கிறது என்பது யாருக்கும் புரியவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் ஒரு இருண்ட காட்டில் தொப்பென்று விழுந்தனர். அபிமன்யு வேகமாக எழுந்து சுற்றி முற்றி பார்த்தான். ஆனால் அவனை சுற்றியிருக்கும் அனைத்தும் ஒரு இருளில் மூழ்கியிருந்தது. இப்படி ஒரு சூழலில் மாட்டிக்கொள்வோம் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் திடுக்கிட்டு, இளவரசி, நாம எங்க இருக்கோம்? இது என்ன இடம் என்று பதட்டத்தோடு கேட்டான். ஆனால் அவன் கேட்ட கேள்விக்கு யாரும் பதிலளிக்கவில்லை. அவனது சத்தம் மட்டும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அப்போதுதான் நாம் தனியாக மாட்டிக்கொண்டோம் என்பதையே அவன் உணர்ந்தான். அவனுக்கு பதட்டம் மேலும் அதிகமானது. இப்போ நான் என்ன செய்ய? இங்கேயே நின்று கொண்டிருக்க முடியாது என்று அவன் எண்ணிக்கொண்டான். அவன் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஆழமான குரல் அவன் காதில் கேட்டது. அபிமன்யு, நீ மூதாதையர் குகைக்குச் செல்லும் பாதையில் இருக்கிறாய். உன் கூட்டாளிகளை கண்டுபிடிக்க உன்னிடம் இருக்கும் வரைபடத்தை பயன்படுத்து என்று கூறியது அந்த குரல். அதை கேட்டவுடன் அபிமன்யுவின் கண்கள் விரிந்தன. ஏனெனில் அது தாமாவின் குரல். அபிமன்யு பதிலளிக்கும் முன் மீண்டும் அந்த குரல் ஒலித்தது. எதுவும் பேசாதே, நான் உன்னுடன் தொடர்பு கொள்கிறேன் என்று யாராவது கண்டுபிடித்தால் அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். சூரிய அஸ்தமனம் வரை உனக்கு நேரம் இருக்கிறது. அதற்குள் உன் கூட்டாளிகளை கண்டுபிடித்து வெற்றிகரமாக மூதாதையர் குகைக்குள் நுழைந்து இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய வழியை பார். முட்டாள்தனமாக எதுவும் செய்யாதே, பலர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். தாமா தன் சக்திகள் மூலம் அபிமன்யுவை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார். அபிமன்யு உடனடியாக தனக்கு கொடுத்த வரைபடத்தை எடுத்தான். அதை வேகமாக விரித்தான். அதில் 50 பிரகாசமான ஒளிப்புள்ளிகள் இருந்தது. அந்த 50 புள்ளிகளும் 50 போட்டியாளர்கள் இருக்கும் இடத்தை குறிக்கிறது. அத்தனை புள்ளிகளை ஒரே நேரத்தில் பார்க்கும்போது அபிமன்யுவிற்கு தலை சுற்றியது. இதில் எந்த புள்ளி என் ஆட்கள், எந்த புள்ளி என் எதிரி ஆட்கள்? இதை எப்படி நான் கண்டுபிடிப்பது? பேருக்குத்தான் இளவரசி, ஆனால் இதெல்லாம் அவள் என்னிடம் சொல்லவே இல்லை. அரைகுறையான தகவலை கொடுத்துவிட்டு என்னை இப்படி புலம்ப வைக்கிறார் என்று அவன் புலம்ப ஆரம்பித்தான். மூதாதையர் குகை காட்டுக்குள் அபிமன்யு வரைபடத்துடன் போராடி கொண்டிருந்த போது பிரம்மபுரியின் எல்லையில் இருக்கும் காட்டில் வயதான பெண் ஒருவர் கையில் கைத்தடியை பிடித்துக்கொண்டு காட்டை வெறித்து பார்த்தபடி நின்றாள். அவள் திரும்பி மூதாதையர் குகை இருக்கும் அடர்ந்த காட்டை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு பெருமை நிறைந்த புன்னகை இருந்தது. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் திரண்டு நின்றது. இனிமேல் நீயே உன்னை பாதுகாத்துக் கொள்வாய் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினாள். அந்த சமயத்தில் காலடி சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. மரம், செடி, கொடிகள் ஆடும் சத்தம் கேட்டது. பூமி பலமாக அதிர்ந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் எல்லா பக்கங்களில் இருந்தும் வீரர்கள் ஓடி வந்து அவளை சுற்றி வளைத்தனர். கிட்டத்தட்ட 35 பேர் இருந்தனர். அதில் 5 பேர் சக்தி வாய்ந்த உயர்தர வீரர்களாகவும் 30 பேர் சிப்பாய்களாகவும் இருந்தனர். அந்த 5 பேரில் முகமூடி அணிந்த ஒரு இளம் வீரன் இருந்தான். அவன்தான் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினான். அவனை பார்க்கும்போது 25 வயது மதிக்கத்தக்க இளம் வீரன் போல தெரிந்தான். ஆனால் அவனது சக்தி 8வது நிலையை எட்டி இருந்தது. அவன் ஆணவத்துடன் சிரித்துக்கொண்டே முன்னால் வந்து, அனைத்து கதவுகளும் மூடிவிட்டது, இனி எங்கே ஓடுவாய் என்று பார்க்கலாம் என்று ஏளனமாக சிரித்தான். இதை கேட்டதும் அந்த வயதான பெண்ணின் முகம் மாறியது. கோபமும் ஆவேசமும் அவள் முகத்தில் தோன்றியது. அவள் மெதுவாக வானை நோக்கி உயர்ந்தாள். அவள் காற்றில் மிதந்தபடி அவர்கள் அனைவரையும் பார்த்தாள். அவளுடைய கம்பீரமான தோற்றம் ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்தியது. அவள் முகமுடி அணிந்த வீரனை பார்த்து, இறுதியாக என் முன்னால் வந்து நிற்கும் அளவிற்கு உனக்கு தைரியம் வந்துவிட்டது. ஆனால் என்னை தேடும் அளவிற்கு துணிந்த உனக்கு நான் ஒரு உறுதியளிக்கிறேன். உங்களில் ஒருவர் கூட இங்கிருந்து உயிருடன் வெளியேற மாட்டார்கள். அதை கூறியவுடன் அவளை சுற்றிலும் சக்திகள் திரண்டு ஒளிரத் தொடங்கின. அதை பார்த்ததும் முகமுடிக்காரன் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே, என்னை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். பின்னர் அவன் கொலைவெறியுடன் அந்த மூதாட்டியை பார்த்து, உன் மகன் கொடுத்த பெட்டியை மரியாதையாக என்னிடம் கொடுத்துவிடு. குறைந்தபட்சம் உன்னை உயிருடனாவது விடுகிறேன் என்று அவன் சொன்னான். அதை சொல்லிவிட்டு மீண்டும் பலமாக சிரித்தான்.
அவனிடம் இருந்து ஒரு கருப்பு நிற சக்தி மூடுபனி போல வெளியேறியது. அது புயலாக அவனுக்கு பின்னால் சுழன்றது. அந்த சமயத்தில் தூரத்தில் இருந்து ஒரு பெரும் குரல் எதிரொலித்தது. யார் நீங்கள்? அது யாருடைய குரல்? அந்த மூதாட்டி உயிர் பிழைப்பாரா? அபிமன்யு தனது போட்டியில் வெற்றி பெறுவானா? இந்த கூட்டம் ஏன் அந்த மூதாட்டியை துரத்தி வருகிறது? அவர்கள் எந்த சாம்ராஜ்யத்தில் இருந்து வருகிறார்கள்? அவர்களின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் உங்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த மர்மங்கள் அனைத்தையும் அவிழ்க்க இந்த சிலர் பூட்டும் கதையுடன் இணைந்து இருங்க. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.